ஆண்டி எங்க அம்மா ஒரு கப்பு சக்கரை கேட்டாங்க. தரேன் தங்கம். வேற என்ன சொன்னாங்க? அந்த கிறுக்கி தரலனா எது வீட்டு ஆண்டி கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட விளக்கு என்ன இருக்கான்னு கேட்டாங்க. அப்படியா? 10 நாளா வீட்லயே தான் கிடக்குறேன்னு சொல்ல வேண்டியதானே? ஹலோ செல்லம், ஒரு கவிதை சொல்லிட்டா? உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். அவ சாணி மச்சன் வந்தா என்ன பண்ணுவ? நீ ஏன் நியாயத்தை கேள்றி? சாம்பார் வைக்கிறதுக்கு காய் வாங்குறேன் நாங்க. சரி வயசானவங்க அலையறாங்களேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அதுலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. என்ன காய் வாங்குன? காய் வேணும் நான் கொய்யாக்கா வாங்கிட்டோம். என்னது கொய்யாக்காயா? ஆமா. புது புது ட்ரெஸ்லாம் டெய்லியும் போடுறீங்க, நிறைய செலவாகுமே, எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது ரொம்ப சிம்பிள். ஆன்லைன்ல ஆர்டர் போடு, ரீல்ஸ் போடு, அடுத்து ரிட்டர்ன் போடு. சிம்பிள். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். என்ன நீ இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறல்ல நீ? இங்க இதன் டிஎன்பிசில முதல் கொஸ்டின் வரப்போகுது. அதை விட முக்கியமான கொஸ்டின், புத்திசாலிக்கும் திறமசாலிக்கும் என்ன வித்தியாசம்? பொண்டாட்டி கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவன் புத்திசாலி. வாங்கித்தாரேன்னு சொல்றான் பாரு, அவன் தாங்க திறமசாலி. நீ எப்படி இருக்க தெரியுமா தம்பி? எப்படி இருக்கற? பாக்க வீட்டு வேலைக்காரமா தானே இருக்கற, தெரியும். நான் சொல்லியடா. உனக்கு ஒரு